शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा। कार्यान्वयान्वयिनि वस्तुनि शब्दशक्तिरित्युच्यते यदि कदापि समानमेतत् अन्यीयमानवचनत्वम् अतोपपत्तौ कार्यान्वयान्वयि விசேஷணகீர்வர்த்தேதி. பிராபாகர சம்பிரதாயத்துல சப்தசக்தி எப்படி கிரகிக்கிறது என்ற விசாரம் நடந்துட்டு காரியான்வயான்வயினி வஸ்துனி சப்தசக்தி இத்தியுச்சதே யதி. இதெல்லாம் பல தடவை சொல்லியாச்சு, திருப்பி சொல்ல வேண்டாம். இருந்தாலும் காரியான்வயான்வயினி காரியான்வயம் காரியம் பிராபாகர சம்பிரதாயத்துல எல்லா வாக்கியங்களும் காரியத்தை சொல்லக்கூடிய வாக்கியங்கள். காரியம் எங்கேயாவது ஒரு இடத்துல அன்வயிக்கும், அது அன்வயிச்ச இடத்துல மற்ற பதார்த்தங்கள் அன்வயிக்கும். அப்படி காரிய அன்வய அன்வயினி காரியம் அன்வயிச்ச இடத்துல தான் மற்ற பதார்த்தங்கள் அன்வயிக்கும் சொல்ற. ஒரு வாக்கியத்துல வாக்கியம் என்பது காரியத்தை சொல்லக்கூடியது. எப்பொழுதுமே அப்படிதான். அந்த காரியம் என்றது எங்க அன்வயிச்சிருக்கோ அங்கேதான் மற்ற பதார்த்தங்கள் அன்வயிக்கும்னு அர்த்தம். அப்படிதான் சப்தத்துக்கு சாமர்த்தியம் இருக்குன்னு சொல்லக்கூடியவர் பிராபாகரர். कार्यान्वयान्वयिनि वस्तुनि शब्दशक्तिरित्युच्यते यदि तदापि समानमेतत् अन्वीयमानवचनत्वमतो उपपत्तौ कार्यान्वयान्वयि விசேஷணகீர்வர்த்தேதி. என்ன சொல்றார்? கண்டனம் சொல்றார். இப்படி சொல்ல வேண்டியதில்லை. என்னன்னால் அன்வீயமான வச்சனத்துவம் அதோ உபபத்தோ, எங்கேயாவது ஒரு இடத்துல அன்வயிச்ச அர்த்தத்தை சொல்லணும், அவ்வளவுதான். காரியத்தில் அன்வயிச்ச அர்த்தத்தை சொல்ல வேண்டியதில்லைன்னு சொல்லணும், அவ்வளவுதான் சொல்லணும். காரியத்தில் அன்வயிச்சா தான் காரியம் எங்க அன்வயிச்சிருக்கோ அங்கதான் அன்வயிக்கும்ன்றது சொல்ல வேண்டியதில்லை. மற்ற பதார்த்தத்தோட அந்நிதமான சுவார்த்தத்தை சொல்லக்கூடியது பதங்கள். அப்படி சொன்னா போரும். அதனால காரியான்வயான்வயி விசேஷண கீர்வர்த்தா, காரியான்வயான்வயி என்ற விசேஷணம் வியர்த்தம். அப்படி சொல்ல வேண்டியதில்லை. இதை விவரணம் பண்ணணும்னா நிறைய சொல்லணும். அது நான் சங்கேபமா இன்னும் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அதனால இப்போ மேல போறேன். வக்திருஜான விவக்ஷயோரபி பவேத் சப்தார்த்ததா தாவகே பக்ஷே சப்தம் அனுப்பிரதீதி ருபயோர் அஸ்தியேவ யஸ்மாத் தயோः யத்யத் சப்தம் அனுப்பிரதீதி பதவீம் ஆரோஹ உத்ப்ரேக்ஷ்யதே தத்தத் வாச்சியமிதி ஸ்திதௌ நஹி தயோः சப்தார்த்ததாவர்ஜனம். இத ஒரு ஆட்சேபத்தை காமிக்கிறார். வக்திருஜான விவக்ஷயோரபி பவேத் சப்தார்த்ததா தாவகே பக்ஷே. நீங்க சொல்ற நியாயத்தை வச்சுண்டு பார்க்கறதா இருந்தால், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்க, ஒரு வார்த்தைக்கு எங்க சக்தி என்றது கிரகிக்கும் பொழுது, முதல் நம்ம கிரகிக்கும் பொழுது யாரோ ஒருத்தர் சொல்றார், அது பார்த்துட்டு இன்னொருத்தர் ஏதோ பண்றார், அது பார்த்துட்டு தானே சக்தியை கிரகிக்கிறது. அப்படி இருக்கிறச்சே அந்த காரியத்தை தெரிஞ்சுட்டுதான் சக்தியை கிரகிக்கிறது. அதனால சப்த விவகாரத்திலிருந்து எதை தெரிஞ்சுண்ட சக்தியை கிரகிக்கிறதோ அங்கேதான் பதத்தினுடைய சாமர்த்தியம். இந்த நியாயத்தை வச்சுட்டு பார்த்தால் அந்த சப்த விவகார சமயத்தில் எதெல்லாம் தெரியறதோ தத்தத் விசிஷ்டமான அர்த்தத்தில் சக்தின்னு சொல்ல வேண்டியதா போயிடும். அப்படி இருந்தால் வக்திரு ஞான விவக்ஷயோரபி பவேத் சப்தார்த்ததா. ஒரு தோஷம் சொல்றார். ஒரு சப்த விவகாரம் நடக்கும் பொழுது, கம்யூனிகேஷன் நடக்கும் பொழுது, அந்த வார்த்தையை சொல்லக்கூடியவர் ஒரு விவக்ஷை இருக்கு, அவர் ஏதோ மனசுல வச்சுட்டு தான் பேசுறார், அது விவக்ஷை. வக்துர் இச்சா சாமர்த்தியம். வக்தா எதை சொல்றதுக்காக வாக்கிய பிரயோகத்தை பண்றதோ அதுதான் விவக்ஷை. அந்த விவக்ஷை தெரியறது. அப்புறம் சப்தத்திலிருந்து நமக்கு ஒரு ஞானம் ஏற்படுறது. ஞானம் நமக்கு சப்த பிரயோகம் பண்ணும் பொழுது சப்தத்தினுடைய அர்த்தம் மட்டும் இல்லை, சப்தத்தினுடைய அர்த்த ஞானமும் நமக்கு ஏற்படுறது. வக்தாவினுடைய விவக்ஷையும் தெரியறது. இப்ப இதெல்லாம் அங்க தெரியுது. அந்த சப்த விவகாரம் நடக்கிற சந்தர்ப்பத்துல அந்த இடத்துல
எதெல்லாம் தெரியறது அங்கெல்லாம் சக்தி இருக்குன்னு சொன்னால் என்ன வரும்? வக்தாவினுடைய விவக்ஷையும் சப்தத்தினுடைய அர்த்தம் சொல்ல வேண்டியதா போயிடும், அர்த்த ஞானமும் சப்தத்தினுடைய அர்த்தம் சொல்ல வேண்டியதா போயிடும். அப்படியெல்லாம் பல அர்த்தங்களில் சக்தி இருக்குன்னு சொல்ல வேண்டியதா போயிடும். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி அதே நியாயத்தை வச்சுன்னு நான் கேள்வி கேட்கிறேன். வக்திரு ஞான விவக்ஷையோரபி பவேத் சப்தார்த்ததா தாவகே பக்ஷே. உன்னுடைய பட்சத்துல வக்தாவினுடைய ஞானமும் வக்தாவினுடைய விவக்ஷையும் எல்லாமே சப்தத்தினுடைய அர்த்தம் சொல்ல வேண்டியதா போயிடும். என்ன காரணம்னால் சப்தம் அனுப்பிரதீதி உபயோர் அஸ்தியவ யஸ்மாத் தயோ. அந்த வாக்கியம் கேட்ட உடனே நமக்கு எதெல்லாம் மனசுல எண்ணங்கள் மனசுல வருதோ அதெல்லாம் சப்தத்தினுடைய அர்த்தம். இப்படித்தானே நீங்க சொல்றீங்க. அப்படி இருந்தால் சப்தம் அனுப்பிரதீதி உபயோர் அஸ்தியவ. சப்தம் அனு, சப்தம்னா வாக்கியம், சென்டென்ஸ். அதுக்கப்புறம் சென்டென்ஸ் எப்போ காதில் விழுறதோ அதுக்கப்புறம் சப்தம் அனு பிரதீதி ஞானம் அறிவு எதுக்கெல்லாம் இருக்குன்னா வக்திரு விவக்ஷா, வக்தாவினுடைய விவக்ஷா, ஞானம், இதெல்லாம் நமக்கு தெரியுது. அர்த்தம் தெரியறது மட்டும் இல்ல, அர்த்த ஞானமும் தெரியுது. அதனால இதெல்லாம் சப்தார்த்தம்னு சொல்ல வேண்டியதா போயிடும். எத்யத் சப்தம் அனு பிரதீதி பதவியும் ஆரோகம் உத்ரேக்ஷதே. சப்த பிரதீதிக்கு பின்னாடி எதெல்லாம் பிரதீதமா வருதோ எதெல்லாம் தெரியறதோ அதெல்லாம் சப்தார்த்தம்னு சொன்னால், அதெல்லாம் வாச்சியம் சொன்னால் அப்படி ஒரு அனர்த்தம் வரும். எல்லாமே வாச்சியார்த்தம். சப்தத்துக்கு எத்தனை வாச்சியார்த்தம் கேட்டால், சப்தத்துக்கு இப்போ ஒரு கடம் ஆனையான்னு சொன்னால், கடம் என்ற வார்த்தைக்கு நீங்க சொல்றத வச்சுட்டு பார்த்தால் காரியான்வித கடம் அர்த்தம். கேவலம் கடம் இல்லை, ஆனயனம் என்ற கிரியையோடு சம்பந்தப்பட்ட கடம் என்ற அர்த்தம். அது மட்டும் இல்லை, அது சொல்லக்கூடிய வக்தாவினுடைய விவக்ஷை அதுவும் அர்த்தம், கட ஞானமும் அர்த்தம். இப்படி எல்லாம் பல அர்த்தங்கள் வந்து சேரும். அதெல்லாம் உச்சிதம் இல்லை காமிச்சு கண்டனம் பண்றார். வேதே வக்துரபாவத ததுபயம் நாஸ்தீஹ யஸ்மாத் அதஹ சப்தோ வாசக சக்தி புஞ்சதி நிஜாம் தத்ர ஸ்வவாச்யம் வினா வாச்யே வாசக சக்தி மிச்சதி பவான் நான்யத்ர தத்ர ஸ்ருதேர் அப்ராமான்யமிதி ஸ்புடம் தவ பவேத் புத்தேர் அனுத்பத்திதா. இது எதுக்காக சொல்றாருன்னா, சப்தத்துக்கு வக்தாவினுடைய விவக்ஷையும் அர்த்த ஞானமும் எல்லாமே அர்த்தமாய் ஆகட்டுமே, அதனால என்ன தோஷம் சொல்றதற்காக சொல்றார். அதெல்லாம் சரியில்லை. ஏனால் வேதே வக்துரபாவா, வேதம் அபௌருஷயமா இருக்கிறதுனால வேதத்தினுடைய வக்தாவு கிடையாது. வக்தாவுனா யார் ஒருத்தர் தன்னுடைய அபிப்பிராயத்தை காமிக்கிறதுக்காக வேதம் வந்தது இல்லை. வேத வாக்கியங்கள் ஏதோ ஒரு மனுஷனுடையோ ஒரு கடவுளுடையோ அபிப்பிராயத்தை காமிக்கிறதுக்காக யாராலேயோ விரச்சனம் பண்றது கிடையாது வேதங்கள். அதனால வேதத்துக்கு வக்தாவு கிடையாது. வேதே வக்துரபாவதா தது உபயம் நாஸ்தி இஹ தது உபயம் நாஸ்தி. அப்படின்னா வக்தாவினுடைய விவக்ஷையும் வக்தாவினுடைய ஞானமும் இதொன்னும் இங்கே இல்லை, வேதத்தோட சம்பந்தப்பட்ட கிடையாது. நாஸ்தி இஹ யஸ்மாத் அதஹ சப்தோ வாசக சக்தி முஞ்சதி. அந்தந்த அர்த்தத்துல வேத வாக்கியங்களுக்கு சக்தி இருக்காது. அப்படி இருந்தால் நிஜாம் தத்ர ஸ்வ வாச்சியம் வினா, தன்னுடைய வாச்சியார்த்தத்தில் தான் வாசக பதங்களுக்கு சக்தி. அதை தவிர்த்து அந்த வாக்கியத்தை சொல்லக்கூடியவனுடைய அபிப்பிராயமோ அவனுடைய விவக்ஷையோ ஒன்றும் வேத வாக்கியங்களுக்கு வாச்சியார்த்தமா வராது. என்ன காரணம்? வேத வாக்கியங்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு வக்தாவோ அது சொல்லக்கூடியவனுடைய ஞானமோ ஒன்றும் இல்லை. ஏன்னா வக்திரு சம்பந்தமே இல்லை. இதுக்கு வேதத்தை பாராயணம் பண்றவன், படிக்கிறவன் வக்தா இல்லை. வக்தான்னா யாரு? இப்போ காளிதாச வாக்கியம், காளிதாச ஸ்லோகங்கள் இருக்கு, காளிதாசன் பண்ற ஸ்லோகங்கள் இருக்கு. அந்த ஸ்லோகங்களுக்கு காளிதாசன் தான் வக்தா. ஏன் வக்தான்னு சொல்றது? நம்ம என்ன பண்றோம்? காளிதாசனுடைய ஸ்லோகத்தை படிக்கிறோம். நம்ம காளிதாச ஸ்லோகத்தினுடைய வக்தா இல்லை. என்ன காரணம்னால்
நம்மளுடைய அபிப்பிராயத்தை தெரிவிக்கிறதுக்காக அந்த ஸ்லோகங்கள் பண்ணப்பட்டதில்லை. அந்த ஸ்லோகங்கள் காளிதாசனுடைய அபிப்பிராயத்தை தெரிவிக்கிறதுக்காக பண்ணப்பட்டது. அப்ப யாருடைய அபிப்பிராயத்தை தெரிவிக்கிறதுக்காக எந்த வாக்கியம் வந்திருக்கோ அவன்தான் வக்தா. அப்படி பார்த்தால் வேத வாக்கியங்கள் யாருடைய அபிப்பிராயத்தை காமிக்கிறதுக்காக வந்தது கேட்டா யாருடைய அபிப்பிராயத்தை காமிக்கிறதுக்காக வந்ததில்லை. அதனால வேதத்துக்கு வக்தா இல்லை. அதனால வக்தாவினுடைய விவக்ஷையும் வக்தாவினுடைய ஞானமும் ஒன்றும் இங்கே சம்பந்திக்காது. அதனால வாச்சியார்த்தமே அர்த்தம், மற்ற அர்த்தங்கள் கிடையாது. வாச்சியே வாச்சக சக்தி நிச்சதி பவான் நான்யத்ரா. அதனால பவான் அந்யத்ர வாச்சக பதானாம் சக்தி நேச்சதி. அந்தந்த வார்த்தைகளுக்கு எங்க சக்தின்னு கேட்டால் வாச்சியார்த்தத்தில் மட்டும்தான் சக்தி. வக்தாவினுடைய விவக்ஷையிலும் வக்தாவினுடைய ஞானத்திலும் ஒன்றும் சக்தி வரப்படாது. அப்படி சொன்னால் தத்ர ஸ்ருதேர் அப்ராமான்யமிதி ஸ்புடம் தவ பவே புத்தேர் அனுத்பத்திதா. அந்த நியாயத்தை வச்சு நீங்க அந்தந்த வாக்கியார்த்தத்துல மட்டும்தான் சக்தின்னு சொல்றதா இருந்தால் என்ன வரும்? உங்களுடைய நியாயத்தை வச்சுட்டு பார்த்தால் அதுல ஸ்ருதிக்கு அப்ராமான்யம் தான் வரும். என்ன காரணம்? எது அதிலிருந்து தெரியறதோ அந்த சக்தியை கிரகிக்கிற சமயத்துல எதெல்லாம் அதிலிருந்து நமக்கு தெரியறதோ அதுல எல்லாத்திலுமே சக்தின்னு சொல்ல வேண்டியதா போயிடும் இல்லையா? அப்படி இருந்தால் இல்லைன்னா காரியான்விதே சக்தின்னு சொல்ல முடியாது. அதனால காரியான்விதே சக்தின்னு சொல்றவா அவளுடைய நியாயத்தை வச்சுட்டு பார்த்தா இதெல்லாம் ஒத்துண்டுதான் ஆகணும். ஒத்துக்கலைன்னா நீங்க உங்களுடைய மதமும் சித்திக்காது. தத்ர ஸ்ருதேர் அப்ராமான்யம் இது ஸ்புடம் தவ பவே புத்தேர் அனுத்பத்திதா. புத்தி ஸ்வவாச்சியம் வினா வக்திருஜான விவக்ஷாரூப வாச்சியாபாவா. வக்திருஜானம் விவக்ஷையும் இல்லாம இருக்கிறதுனால அதுக்கு அப்ராமான்யம் தான் வரும். வக்தாவினுடைய ஞானம் வக்தாவினுடைய விவக்ஷ இது ரெண்டும் இல்லாமல் வாக்கியம் வந்து சேர்ந்திருக்கு சொல்ல வேண்டியதா போயிடும் இல்லையா? அதனால அந்த மாதிரி வாக்கியங்களுக்கு அப்ராமான்யம் தான் வரும். இது ஒரு கோடி. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் நச்ச சோமயாக பதையோர் உபயோர் அபரஸ்பரேண கடதேத்ர யுஜா பதஜாதம் ஏதது அகிலம் ஹி நிஜம் விஷயம் சமர்த்தயதி காரியயுதம். இது வேற விஷயம். நச்ச சோமயாக பதையோர் உபயோர் அபரஸ்பரேண கடதேத்ர யுஜா. யுஜானா அன்வயம். காரியான்விதே சக்தின்னு சொல்றவனுடைய மதத்துல சோமேன யுஜேதா இப்பேற்பட்ட வாக்கியங்களில சோமயாக பதையோஹோ அபரஸ்பரேண யுஜா ந கடதே. பரஸ்பர அன்வயம் வரப்போறதில்லை காமிக்கிறது. ஏன்னால் காரியத்துல தான் எல்லா பதங்களும் அன்வயிக்கணும். அதுதானே உங்களுடைய மதம். எல்லா பதங்களுடைய அர்த்தம் பதங்களும் எங்கே அன்வயிக்கணும்? காரியத்தோட சேர்ந்து அன்வயிக்கணும். அந்த காரியம் தான் விசேஷம். காரியத்துல தான் எல்லா பதார்த்தங்களும் அன்வயிக்கணும்னு சொல்லும் பொழுது சோமபதத்துக்கும் யாகபதத்துக்கும் அன்வயமே வராது. ஏன்னா காரியத்தோட தானே அன்வயிக்கும். காரியம் லிங்கனுடைய அர்த்தம், தாதுவினுடைய அர்த்தம் இல்லை, சோமபதனுடைய அர்த்தம் இல்லை. அப்படி பார்த்தால் சோமேன யஜேதா இப்பேற்பட்ட வாக்கியங்கள்ல சோம யாக பதையோர் உபயோகோ அபரஸ்பரேனா. அபரஸ்பரேனான்னு சொன்னா பரஸ்பரேனா தான் அர்த்தம். அது எப்படி அபரஸ்பரேனான்னு சொன்னா பரஸ்பரேனான்னு அர்த்தம் கிடைக்கிறதுனால் அபரஹா பரஸ்ச அபரஸ்பரம். அந்த பரஹா என்ற அர்த்தத்தில் அபரஹா ரெண்டும் ஒரே அர்த்தத்தில் சொல்லலாம். அபரஸ்பரேனா அபரஸ்பரம் பரஸ்பரம் தான் அர்த்தம். பரஸ்பரமா அன்வயிக்காது. ஆனா பரஸ்பரமா அன்வயிக்கணும். அப்படிதான் மீமாம்சக சித்தாந்தம். அதனால பதஜாதம் ஏதது அகிலம் ஹி நிஜம் விஷயம் சமர்த்தயதி காரியயுதம். எல்லா பதங்களும் பதஜாலம், எல்லா பதங்களும் நிஜம் விஷயம் காரியயுதம் சமர்ப்பயதி. காரியத்தோட சம்பந்தப்பட்டுதானே ஒவ்வொரு பதங்களும் அர்த்தத்தை சொல்றது. அதனால எந்த பதங்களும் பரஸ்பரம் அன்வயிக்காது என்ற ஒரு நிலைமையில் வந்துடும். அது ஒரு தோஷம். அப்புறம் அடுத்த ஸ்லோகம் காரியான்வயான்வயினி சக்தி ரீதி ஸ்திதௌச்ச காரியான்வயான்விதம் அதிர்ன பரஸ்பரேன
சம்பந்ததாம் அதிரதச்ச ந சித்தமேதி சித்திமேதி சர்வோ விசிஷ்ட விதிரித்ய அதிதூஷணம் வஹா வஹா யுஷ்மாகம் வஹா. உங்களுக்கு மேல இன்னும் ஒரு தப்பு இருக்கு. இந்த மாதிரி ஸ்லோகங்களுடைய அர்த்தங்கள் நான் இப்படியே வரிசையா சொல்லிட்டு போறேன். நீங்க ரொம்ப கவனிக்கலைன்னா கூட தோஷம் இல்லை. ஏன்னா இது இருக்கிறதுனால நான் சொல்றேன், அவ்வளவு அர்த்தம் சொல்றேன், அவ்வளவுதான். உங்களோட சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் ஒரு மகான்களுடைய ஸ்லோகங்களா இருக்கிற புஸ்தகத்துல இருக்கிறதுனால சொல்லிட்டு போறேன். இதெல்லாம் வாக்கியார்த்த விசாரத்தோட பந்தப்பட்டு இருக்கிற ஸ்லோகங்கள். வாக்கியார்த்த சபையில் தான் உபயோகம். ஒரு புஸ்தகத்தினுடைய அர்த்தம் சொல்லும் பொழுது நடுவில் இருக்கிற ஸ்லோகங்கள், நடுப்புற இருக்கிற ஸ்லோகங்களை விட வேண்டாம்னு வச்சுன்னு நான் சொல்றேன். அவ்வளவு அப்படியே செவிச்சுட்டு இருங்கோ, இல்லைன்னா விட்டுருங்கோ. காரியான்வயான்வயினி சக்தி ரீதி ஸ்திதௌச்ச காரியான்வயான்விதம் அதிர்ன பரஸ்பரேண சம்பந்திதா மதிர் அதச்சன சித்திமேதி. என்ன சொல்றார்? காரியான்விதான்வயினி சக்தி ரீதி ஸ்திதௌச்ச. இதுவும் ஏற்கனவே சொன்ன விஷயம். காரியான்விதான்விதே சக்தி. ஒரு பதத்தினுடைய அர்த்தம் காரியத்தோட அன்வயிக்கிறது. அந்த காரியத்தோட அன்வயிச்ச பதத்தோட இந்த பதங்களை மற்ற பதங்களை அன்வயிக்கும். அப்படி கூட சொல்லலாம். எல்லா பதங்களும் ஸ்ட்ரைட்டா காரியத்தோட அன்வயிக்கணும் என்றது இல்லை. ஆனா ஏதோ ஒரு பதம் காரியத்தோட அன்வயிக்கிறது. அப்படி காரியத்தோட அன்வயிச்ச பதத்தோட மற்ற பதங்களை அன்வயிக்கிறது. அப்படி சொன்னாலும் போரும் சொல்றதா இருந்தால் காரியான்விதான்வயினி சக்தி ரீதி ஸ்திதௌச்ச காரியான்வயான்விதமதிர் பரஸ்பரேன. அப்படி சொன்னாலும் என்ன வரும்? எல்லா பதங்களும் காரியான்விதத்தோட சம்பந்தப்பட்ட அர்த்தத்தை தான் சொல்லக்கூடியது. இப்படிதான் வரும். காரியான்வயான்வித மதிஹி ந பரஸ்பரேன. பரஸ்பரான்வய மதியே வராது. பரஸ்பரம் அன்வயிச்சு கிடைக்க வேண்டிய ஞானங்கள் கிடைக்கவே கிடைக்காது. காரியான்வயான்வித மதிதான் வரும். காரியான்வய மதிதான் வரும். காரியான்வய மதினா காரியத்தோட சம்பந்தப்பட்டு தான் எல்லா பதங்களுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்க முடியும் என்றது வரும். அப்ப சம்பந்திதா மதி அதச்சன சித்திமேதி. சம்பந்திதா மதியே வராது. காரியான்வித மதிதான் வரும், சம்பந்திதா மதி வராது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சரளமா சொன்னால் ஒவ்வொரு பதங்களுடைய அர்த்தங்கள் பரஸ்பரம் சம்பந்திச்ச மாதிரி தெரியவே தெரியாது. எல்லாம் காரியத்தோடு சம்பந்திச்ச மாதிரி தான் தெரியும். பரஸ்பரம் அன்வயிச்ச மாதிரி, பரஸ்பரம் கனெக்டடா தெரிஞ்சுக்க முடியாது. அப்படி போயிடும். சர்வோ விசிஷ்ட விதிரித்தபி தூஷணம். எல்லா விதியும் விசிஷ்ட விதிதான். இப்படியும் சேர்ந்துதா போயிடும். இதெல்லாம் தோஷங்கள். எல்லாம் மீமாம்சா சாஸ்திரத்துல ஒத்துக்க முடியாது. சர்வோ விசிஷ்ட விதிரித்தபி தூஷணம்னா வா எல்லாம் விசிஷ்ட விதி இப்படி சொல்ல வேண்டியதா போயிடும். ஏன்னா காரியான்விதத்தை தான் அர்த்தத்தை தான் சொல்றது என்றதுனால கேவலமான விதி ஒண்ணுமே இல்லை, எல்லாமே விசிஷ்ட விதி என்றத சேர போறது. அதுவும் ஒரு மீமாம்சக சம்பிரதாயத்துல நம்மளால சொல்லக்கூடாது. எல்லாமே விசிஷ்ட விதின்னு சொல்ல முடியாதுன்னு சொல்ற. ஆனால் அப்படி சேரும். அது ஒரு தூஷணம். அதுக்கப்புறம் யோகியேதரான்வித பதார்த்த கதைவ சப்த சக்தி ஸ்திதா யதி புனர்கடதே ததா அயம் சர்வோ விசிஷ்ட விதிரஸ்து ததைவ தஸ்மாத் யுக்தம் ததா இதரத் இதமபீஹ பாஷ்யம். இப்ப பிராபாகரன் சொல்றார், நீங்க சொல்றது எனக்கு தூஷணம் இல்லை, எனக்கு அது சம்மதம் தான். யோகியேதரான்வித பதார்த்த கதைவ சப்த சக்தின்னு சொல்லக்கூடிய என்னுடைய சம்பிரதாயத்துல ஸ்திதா யதி புனர்கடதே ததா அயம் சர்வோ விசிஷ்ட விதி அஸ்து, எல்லாமே விசிஷ்ட விதிதான் என்ற தூஷணத்தை நீங்க சொல்றீர்கள். ஆனால் அது எனக்கு ஒரு தூஷணம் இல்லை, அது என்னுடைய மதத்துல சம்மதம் காமிக்கிறார். எதி புனர்கடதே ததா அயம் சர்வோ விசிஷ்ட விதி அஸ்து, எல்லாமே விசிஷ்ட விதி ஆயிடுமேன்னு நீங்க கேட்கிறார். ஆனால் அப்படி இருக்கட்டுமே காமிக்கிறார். விசிஷ்ட விதி அஸ்து ததைவ தஸ்மாத் யுக்தம். அத அப்படி சொன்னால் தஸ்மாத் யுக்தம் ததா
இதரதீதமபி இஹ பாஷ்யம், பாஷ்யத்தில் இருக்கிற ஒரு இடம். அஸ்மின் பக்ஷே அஸ்மதீயே யதா ஏகஸ்மாத் அபூர்வம் ததா இதர ததர்த்தம் இது சாபர பாஷ்ய வச்சனம் அனுகூலம். சாபர பாஷ்யத்துல ஒரு வச்சனம் இருக்கு, யதா ஏகஸ்மாத் அபூர்வம் ததா இதர ததர்த்தம். இப்படி ஒரு வரி பங்கி இருக்கு. எங்க இருக்குன்னா பாவார்த்தாதிகரணத்தில் இருக்கு. பாவார்த்தாதிகரணம்னு ஒரு அதிகரணம். அந்த அதிகரணத்துல இப்படி ஒரு பாஷ்ய பங்கி இருக்கு. இந்த பாஷ்ய பங்கி எங்களுக்கு அனுகூலமாவே இருக்குமே பிராபாகரர் சொல்றார். என்ன காரணம்? ஏகஸ்மாத் யதா அபூர்வம், ஏகஸ்மாத் யதா அபூர்வம் ததா இதர ததர்த்தம் பாஷ்யம் இருக்கு. இந்த பாஷ்யத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லணும்? பிராபாகர சம்பிரதாயத்துல நல்லா அர்த்தம் சொல்ல முடியும். எப்படின்னா, ஏகம் எதா அபூர்வம் வததி, ஏதோ ஒரு பதம் லிங்கா இருக்கட்டும், அந்த லிங்கு பிரத்யம் அபூர்வத்தை சொல்லும் பொழுது இதர ததர்த்தம் மற்ற பதங்கள் அதோட அன்வயிச்ச அர்த்தத்தை சொல்லும். இப்படி அர்த்தம் சொல்லலாம் இந்த பாஷ்யத்துக்கு. அதுதான் நான் சொல்றேன், யோகியேதரான்வித பதார்த்த கதைவ சப்த சக்தி. ஒரு பதம் அந்த அபூர்வத்தை சொல்லக்கூடிய பதம், அந்த பதத்தினுடைய அர்த்தத்தோட சம்பந்திக்கப்பட்ட அர்த்தத்தை மற்ற பதங்கள் சொல்றது. இதுதானே பாஷ்யத்திலிருந்து தெரியுது. அதனால இந்த பாஷ்யம் எங்களுக்கு அனுகூலமாவே இருக்கும் பிரபாகரா சொல்றார். அதுக்கு மேல சப்த பிரவருத்தி ஜனகோ நது போதகஸ்தே நைதத் பிரவர்த்தக தியோ ஜனகத்வ ஹேதோ இஷ்டாபியுபாயமதி ஜன்ம நிமித்த பூத சப்த பிரவர்த்தயதி நைஷ புனః புமாம்சம். இதுக்கு மேல சொல்றார், இந்த அபிப்பிராயத்தை தூஷணம் பண்றார். நீங்க முதல் இந்த காரியான்விதே சக்தி என்ற அபிப்பிராயத்தை எப்படி கொண்டு வந்திருக்கிறது, அதே நம்ம முதல் தூஷிக்க வேண்டியதா இருக்கு. என்னால் சப்த பிரவருத்தி ஜனகோ நது போதகஸ்தே என்ன அபிப்பிராயம்னா, பிராபாகரால் இப்படி சொல்லுவார், சப்தம் எதை பண்றதுன்னா லிங்கடிதமான சப்தம். அப்படின்னா விதி வாக்கியங்கள் பிரவருத்தியை உண்டு பண்றது. அதனால சப்தத்தில் இருக்கிற பிரவர்த்தகத்துவம் என்ற சாமர்த்தியத்தை முதல் நம்ம கிரகிக்கிறோம். அது கிரகிச்ச அப்புறம்தான் அதனுடைய போதகத்துவத்தை கிரகிக்கிறது. முதல் சப்தம் பிரவர்த்தகமா தெரியுது. தேவதத்த தாம் ஆனையான்னு சொன்னால் இந்த வாக்கியம் தேவதத்தனே பிரவர்த்திப்பிக்கிறது, அவனுக்கு பிரவருத்தி வரும்படியா பண்றது தெரியுது. அதனால சப்தத்துக்கிட்ட இருக்கக்கூடிய பிரவர்த்தகத்துவம் என்ற தன்மையே முதல் அதுதான் தெரியுது. ஆனால் இவனே பிரவர்த்திப்பிக்கணும், பிரவருத்தி பண்ண வைக்கணும்னால் அவனுக்கு ஒரு ஞானம் இல்லைன்னா பிரவருத்தி வராது. ஏதோ தெரிஞ்சுட்டு தானே பிரவர்த்திக்கிறான். இங்கே வான்னு சொன்னால் ஒருத்தர் இங்கே வர்றதா இருந்தால் நான் சொன்ன விஷய வாக்கியத்தினுடைய அர்த்தம் அவருக்கு தெரிஞ்சதுனால அவர் வர்றார். தெரியாதுன்னா ஒன்னும் தெரியாதுன்னா வரமாட்டான். அதனால சப்தம் பிரவர்த்தகம்னு முதல் தெரியுது. பிரவர்த்தகமா இருக்கணும்னால் ஞாபகமா கூட இருக்கணும். ஞாபகம்னா ஞான ஜனகம். எந்த ஒரு வாக்கியம் பிரவர்த்தகமா இருக்கணுமோ அந்த வாக்கியம் ஞாபகமா இருக்கணும், இல்லைன்னா பிரவர்த்தகமா இருக்காது. இப்படி வச்சுட்ட ஞாபகத்துவம் அனுமீயது. முதல் பிரவர்த்தகத்துவம் அனுமீயது, அதுக்கப்புறம் ஞாபகத்துவம் அனுமீயது, போதகத்துவம். அதனால சப்த பிரவருத்தி ஜனகோ நது போதகா. பிரவருத்தி ஜனகத்துவம் தெரிஞ்சுட்டு அப்புறம் தான் போதகத்துவம் தெரிஞ்சுக்கணும். முதல் போதகத்துவத்தை தெரிஞ்சுக்க முடியாது. அதனால முதல் சப்தம் பிரவர்த்தகம்னு தான் வச்சுண்டு ஆகணும். சப்த பிரவருத்தி ஜனகோ நது போதகஸ்டே நைதத் பிரவர்த்தக தியோ ஜனகத்துவ ஹேதோ. அப்போ போதகம் சப்தம் முதல் போதகம்னு தெரியறதில்லை, பிரவர்த்தகம் தான் தெரியறது. அதுக்கப்புறம் போதகம்னு தெரியறது எப்படின்னா ஜனகத்துவ ஹேதோ. என்ன அர்த்தம்? அதுதான் நான் சொன்னேன், சப்தம் பிரவர்த்தகமா இருக்கணும்னா போதகமா இருக்கணும். போதம் இல்லாம பிரவருத்தி வராது. பிரவருத்தியோட ஜனகமா இருக்கு போதம். அதனால போதகம்னு சொல்லி ஆகணும். அப்போ நைதத் பிரவர்த்தக தியோ ஜனகத்துவ ஹேதோ, பிரவர்த்தக தியா ஜனகத்துவ ஹேதோஹோ போதகம்னு சொல்லணும். அப்படி பார்த்தால் என்ன சொல்றார்? இஷ்டாபியுபாயம் அதி ஜன்ம நிமித்த பூத சப்த பிரவர்த்தயதி நைஷ புனః புமாம்சம். இப்போ சப்தம் இஷ்டாபியுபாயம் அதி ஜன்ம நிமித்த பூதா சப்த பிரவர்த்தயதின்னு வச்சுக்கலாமே.
சர்வோபி கிம் ஞாத்வா பிரவர்த்ததே, எது தெரிஞ்சிருந்து பிரவர்த்திக்கிறது மனுஷியால் என்னால் இஷ்டசாதனம் தெரிஞ்சிருந்து பிரவர்த்திக்கிறது. அதனால இஷ்டசாதனத்துவம் லிங்கர்த்தகா கூட சொல்லலாம். காரியம் தெரிஞ்சிருந்து பிரவர்த்திக்கிறது, அதனால காரியம் லிங்கர்த்தகா. நீங்க சொல்ற மாதிரி நானும் சொல்றேன், இஷ்டசாதனத்துவம் லிங்கர்த்தா, இஷ்டசாதனத்தை தெரிஞ்சுட்டு தான் மனுஷியால் பிரவர்த்திக்கிறது, அதனால இஷ்டசாதனத்துவமேவ லிங்கர்த்தா அப்படி கூட சொல்லலாம். அதுதான் காமிக்கிறார். சப்த பிரவருத்தி ஜனகோ நது போதகச்சேன் நைத பிரவர்த்தக தியோ ஜனகத்துவ ஹேதோ. சப்தம் பிரவருத்தி ஜனகம்னு சொல்றது பிரவர்த்தக ஞான ஜனகத்துவத்தின ஜனகமா இருக்கிறதுனால பிரவர்த்தகம் நீங்க சொல்லலாம். சப்தம் பிரவர்த்தகம் உங்களால சொல்லணும்னால் பிரவர்த்தக ஞான ஜனகமா இருக்கிறதுனால யதா சப்தா பிரவர்த்தக பிரவருத்தி ஹேதுபூத ஞான ஜனகா அத்தः பிரவர்த்தகா இது பவதா வக்தவ்யம். இந்த மாதிரி விஷயங்கள் தமிழ்ல சொல்றதே கஷ்டம், சம்ஸ்கிருதத்திலாம் சொல்ல முடியும். தமிழ் தெரிஞ்சாலும் சொல்ல முடியாதுன்னு தோன்றது, அப்படிதான் இருக்கு. என்ன டெக்னிக்கல் விஷயங்களா ஆச்சு. அதனால சப்த பிரவருத்தி ஜனக ஞான விஷய, பிரவருத்தி ஜனக ஞானம் எதுன்னு பார்த்துட்டு சப்தத்தில் இருக்கக்கூடிய லிங்கினுடைய அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும். இதுதான் நீதி. அதனால நம்ம எது தெரிஞ்சிருந்து எப்ப நம்ம பிரவர்த்திக்கிறது, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்றதா இருந்தால் எது மூலமா பண்றது, இது எனக்கு இஷ்டம் தெரிஞ்சிருந்தானே பண்றது. எந்த ஞானம் இருந்தால் நம்ம ஏதாவது பண்றாரோ எல்லாரும், நம்மள எல்லாருமே அது எந்த ஞானம்னு முதல் கவனிக்கணும். அது காரியதா ஞானமா இஷ்டசாதனதா ஞானமா ஒரு பெரிய விசாரம் சாஸ்திரங்கள்ல. அதுல ரெண்டு விதமா கூட சொல்லலாம். பிராபாகரால என்ன சொல்றார், காரியதா ஞானம்னு சொல்றார். மற்றவா என்ன சொல்லுவா, இஷ்டசாதனதா ஞானம்னு சொல்லுவா. இப்ப எனக்கு இது காரியம்னு தெரிஞ்சிருந்தா உடனே யாரும் பண்ண மாட்டான். எனக்கு ஏதாவது இஷ்டத்தை கொடுக்குமா இல்லையான்னு கவனிச்ச அப்புறம் தான் ஏதாவது பண்ணுவான். அப்படிதான் மனுஷியானாம் சுபாவம். மனுஷியானாம் சுபாவம் மட்டும் இல்ல, எந்த ஜந்துவா இருந்தாலும் தனக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கான்னு முதல் கவனிச்ச, இருக்குன்னா ஏதாவது பண்ணலாம். அப்படிதான் நம்ம ஏதாவது பிரவர்த்திக்கிறதா இருந்தால் அதுக்கு பின்னாடி ஒரு ஞானம் இருக்கணும். என்ன ஞானம், இஷ்டசாதனதா ஞானம். இல்லைன்னா காரியதா ஞானமே வராது. பண்ணணும் என்ற எண்ணம் வரணும்னால் இதனால எனக்கு ஏதாவது ஒரு இஷ்டம் இருக்கு, எனக்கு ஏதோ ஒரு ஆசை சித்திக்க போறது தெரிஞ்சுட்டு தானே பிரவர்த்திக்கிறது. அதனால இஷ்டசாதனதா ஞானமேவ பிரவர்த்தகம். அதனால அந்த லிங்குக்கு பிரவர்த்தக ஞானம் உண்டு பண்ணக்கூடிய அந்த லிங் பிரத்யம் இருக்கு, அந்த பிரத்யத்துக்கு காரியம் என்ற அர்த்தம் சொல்ல வேண்டாம், இஷ்டசாதனம் அர்த்தம் சொல்லாமே, இஷ்டசாதனத்துவம் அர்த்தம் சொல்லாமே. அதான் சொல்றார் இஷ்டாபியுபாயமதி. அபியுபாயம்னா இஷ்ட உபாயம், இஷ்டசாதனம் என்ற மதி ஜென்ம நிமித்த பூத சப்த பிரவர்த்தயதி. இஷ்டசாதனதா ஞானத்தை உண்டு பண்ணக்கூடிய சப்தம் அது என்ன சப்தம், லிங் பிரத்யம். அந்த லிங் பிரத்யம் பிரவர்த்தயதி நைஷ புனః புமாம்சம் நது காரியதா ஞானம் ஜனக சப்தா. அதனால தஸ்மாத் அசங்கதம் இதம் எது உசந்தி கேஜித் காரியான்யதார்த்த விஷயவது சப்த சக்தி. அதனால சில பேர் சொல்றது தப்பு, காரியான்யதார்த்த விஷயவ சப்த சக்தின்னு சொல்றது தப்பு. எத்திர பிரயோகம் அபிவீக்ஷ்ய தத்திர பிரயோகம் அபிவீக்ஷ்ய ததா பிரதீதி கல்பியா இது வர்ணித கல்பியேதி வர்ணித நிஜேஷ்ட விகாத ஹேதோ. தத்திர பிரயோகம் அபிவீக்ஷ்ய ததா பிரதீதி கல்பியா இது வர்ணித நிஜ இஷ்ட விகாத ஹேதோ. நீங்க உங்களுடைய சித்தாந்தத்துக்கு சரியா வரும்படியா அர்த்தத்தை சொல்லணும் என்றது வச்சுட்டு அப்படி சொல்ற மாதிரி இருக்கு, அனுபவத்தை வச்சுட்டு பேசுற மாதிரி இல்ல. தத்திர பிரயோகம் அபிவீக்ஷ்யா, அந்த லிங் சப்தத்துக்கு காரியம் என்ற அர்த்தத்துல பிரயோகத்தை பார்த்துண்ட எல்லா இடத்துலும் அப்படிதான் என்ற ததா பிரதீதி கல்பியா, பிரயோகத்தை பார்த்துட்டு பிரதீதிய நீங்க பிரயோகத்தை பார்த்துட்டு பிரதீதி அனுபவத்தை
மாத்திர மாதிரி இருக்கு. ஆனா அப்படி பண்ணக்கூடாது. அனுபவத்தை வச்சுண்ட பிரயோகத்தை சரி பண்ணணும். தத்திர பிரயோகம் அபிவீக்ஷ ததா பிரதீதி கல்பியா இது வர்ணித நிஜேஷ்ட விகாத ஹேதோ. தன்னுடைய இஷ்டத்துக்கு விகாதம் வருமோன்னு பயந்துண்ட அனுபவத்தை நீங்க மாத்திர மாதிரி இருக்கு, அது சரியில்லைன்னு காமிக்கிறேன். காரியே சப்த பிரயோகம் அபிவீக்ஷ சப்த விஷயே காரியஸ்ய அன்வய மாத்திரம் அபிவீக்ஷா இது யாவத். கேவலம் காரியத்தோட அன்வயம் இருக்குன்னு மட்டும் வச்சுட்டு நீங்க அனுபவத்தை கவனிக்காம வேற விதமா சொல்லிட்டு இருக்காரு. தூஷணத்தை சொல்ற. வேதைக கம்யம் இது காரியம் அபீஷ்டம் அஸ்மின் சக்தி கிரகோபி ந யத் அஸ்ய சமஞ்சசோயம் சக்தி கிரஹஞ்ச பரிஹிருத்ய ந போதகத்வம் சப்தஸ்ய சக்கியமிஹ வக்தும் அசங்கிதேன. வேதைக கம்யம் இது காரியம் அபீஷ்டம் அஸ்மின் சக்தி கிரகோபி ந யத் அஸ்ய சமஞ்சசோயம். இப்ப வேதைக கம்யமான விஷயத்துல காரியம்தான் வேதைக கம்யம். மற்றபடி எல்லாம் சித்த வஸ்துக்கள் எல்லாம் வேதைக கம்யம் இல்லைன்னு நினைச்சுண்ட வேதைக கம்யமான விஷயங்கள் எல்லாம் காரியபரமா இருக்கணும். ஏன்னா காரியம்தான் வேதைக கம்யம். வேதைக கம்யம் வேதத்தால மட்டும் தெரிஞ்சக்கூடியது எதுன்னா காரியம். சித்த வஸ்துவா இருந்தால் வேதத்தை விட்டு மற்ற பிரமாணங்களாலையும் தெரிஞ்சுக்க முடியும் என்று நினைச்சுண்ட வேதைக கம்யம் இது காரியம் அபீஷ்டம் அஸ்மின் சக்தி கிரக. அதனால காரியே சக்தி, காரியத்தை தான் வேதம் சொல்லக்கூடியது, வேதம் சொல்றது. இது அது அப்படிதான் நீங்க சொல்லிட்டு இருக்க. இது எதற்கு சமஞ்சசோயம் ந சமஞ்சசா, அதுவும் சரியில்லை. ஏன்னா சக்தி கிரகஞ்ச பரிகிருத்தியம போதகத்துவம் சப்தஸ்ய சக்கியமிக வக்தும் அசங்கிதேன. சக்தி கிரகம் இல்லாமல் சப்தம் எப்படி அர்த்தத்தை போதிக்கிறது என்றது சொல்ல முடியாது. சக்தி கிரகஞ்ச பரிகிருத்தியம போதகத்துவம் சப்தஸ்ய சக்கியமிக வக்தும் அசங்கிதேன வக்தும் நசக்கியதே. அசங்கிதேன பிராமாணிகேன பும்சாய் கர்த்தா. பிராமாணிகேன புருஷேன சக்தி கிரகம் இல்லாமல் பதம் எப்படி போதகம் என்றது சொல்ல முடியாது. நீங்க வேதைக கம்யம் காரியம்னு சொல்றது, அபூர்வம் அபூர்வே சக்தின்னு சொல்றது, அபூர்வம் வேதைக கம்யம் சொல்றது. ஆனால் வேதைக கம்யமான அர்த்தத்தை லோகத்திலிருந்து கிரகிக்க முடியாது. அப்போ பதத்துக்கு அர்த்தம் எப்படி கிரகிக்கிறது? அதுக்கு பதில் இல்லாம போயிடும். பதத்தினுடைய அர்த்தம் முதல் லோகத்திலிருந்து கிரகிச்ச அப்புறம் தானே வேத வாக்கியங்களுக்கு அர்த்தம் கிரகிக்கணும். அப்போ லோகத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை பத்தி லோகத்திலிருந்து எப்படி சக்தி கிரகிக்க முடியும்? லோகத்திலிருந்து சக்தி கிரகிக்க முடியாதுன்னால் வேத வாக்கியங்களுக்கு எப்படி அர்த்தம் சொல்ல முடியும்? அதனால உங்களுடைய சம்பிரதாயத்துல தப்பு இருக்கு. என்ன தப்புன்னா, நீங்க வேதைக கம்யமான அர்த்தத்துல வைதிக பதங்களுக்கு சக்தின்னு சொல்ற. வேதைக கம்யமான அர்த்தம் என்ன? காரியம் அथवा அபூர்வம் உங்களுடைய மதம். இது நான் என்ன கேட்கிறேன், இது வேதைக கம்யமா இருந்தால் அதை சொல்லக்கூடிய பதங்களுக்கு லோகத்திலிருந்து அர்த்தம் கிரகிக்கவே முடியாத போயிடும். லோகத்திலிருந்து அர்த்தமே கிரகிக்க முடியாதனால் வேத வாக்கியங்களிலிருந்து அர்த்தம் கண்டிப்பா கிரகிக்க முடியாது. ஏன்னா பதங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்ச பிறகுதான் வாக்கியங்களுக்கு அர்த்தம் சொல்ல முடியும். அதனால வேதைக கம்யமான ஒரு அர்த்தத்தை மனசுல வச்சுண்ட அந்த அர்த்தத்துல லோகத்திலிருந்து பதங்களுக்கு சக்தி கிரகிக்கிறது என்ற சித்தாந்தம் சரியில்லை. சக்தி கிரகஞ்ச பரிகிருத்தியம போதகத்துவம், லோகத்திலிருந்து சக்தி கிரகிக்கலைன்னால் பதங்களுக்கு அர்த்த போதகத்துவமே இல்ல சொல்ல முடியாது. சப்தஸ்ய சக்கியமிக வக்தும் அசங்கிதேன, எந்த ஒரு பிராமணிகனாலையும் சக்தி கிரகிக்காமல் பதங்களுக்கு அர்த்தம் சொல்ல முடியாது. இதோட முடிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ரொம்ப டைம் இருந்துன்னு சொன்னால் நம்ம அத என்ன சரியா இருக்காது. கொஞ்சம் தான் சொல்லுவேன். இதோட முடிக்கிறேன்.